அனைவருக்கும் வணக்கம். உடலுக்கும் மனசுக்கும் புத்துணர்ச்சி தர யோகாசனம் தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இனி வரப்போற வீடியோலையும் அதான் பார்க்க போறோம். வேற விஷயத்தெல்லாம் சீக்கிரமா கத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் யோகா முடிச்சிடுறோம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை மோட்டிவேஷனா வச்சுக்கோங்க. கத்துக்கிறோம். வெல்கம் பேக். இப்ப நம்ம பார்க்க போற முதல் ஆசனம் தலபாசனம். தலபாசனம் எப்படி பண்ண போறோம்னு இப்ப நம்ம காட்ட போறேன். எப்படின்னா சூப்பர்மேன் மாதிரி பறக்க போறோம். அதுதான் இப்ப பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம கவுந்தடிச்சு படுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் கவுந்தடிச்சு படுத்துக்கணும். இப்ப படுத்துக்கிட்டு சூப்பர்மேன் எப்படி பாரு பாத்துக்கிறீங்களா? சூப்பர்மேன் அதே மாதிரி வந்து இப்ப நம்ம பறக்க போறோம். ஆனா இப்ப என்ன பண்ண போறோம்னா, இப்ப நமக்கு இந்த வயிறு பகுதி மட்டும்தான் தரையில இருக்கணும். கால் மேலே தூக்கிக்கணும், கையும் வந்து மேல தூக்கணும். இந்த வயிறு பகுதி மட்டும்தான் அடியில இருக்கும் போது இது பேர் தான் சலபாசனம். எப்படி பண்றேன்ற பாருங்க. காலை பொறுமையா இப்படி மேல தூக்கிக்கோங்க. கை இந்த மாதிரி பின்னாடி வந்து இப்படி இருங்க. இப்ப நம்ம இப்படி பார்த்தா சூப்பர்மேன். அதே இப்படி பண்ண போறோம். அப்படி மூச்சை பொறுமையா அப்படியே இழுத்து விடுங்க. அப்படியே இயல்பு நிலைக்கு வந்துருங்க. ஆனா நல்லா இருக்குல்ல, திரும்பி பண்றது இன்னொரு அடி பண்ண நம்ம சூப்பர்மேன் மாதிரி கையொடி வச்சுக்கோங்க. கையொடி வச்சுன்னு இந்த கையொடி வச்சுன்னு சூப்பர்மேன். இந்த ஆசனம் மூலயமா நமக்கு என்னென்ன நன்மைகள் வரும்னா கிடைக்கும்னா, இப்ப நம்ம இந்த இது வந்து சுருங்கி விரியறதால நமக்கு ஜீரண சக்தி அதிகமாகும். மனுஷனுக்கு பல சிக்கல், அதுல முக்கியமான சிக்கல் மலச்சிக்கல், இதையும் வந்து சரி பண்ணும். முக்கியமா பெண்களுக்கு வந்து கர்ப்ப காலத்துக்கு அப்புறமா வந்து வயிறு வந்து இதை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா வயிறு வந்து இயல்பு நிலைக்கு, அதாவது வந்து இயல்பு நிலைக்கு மாறும். அடுத்தது நம்ம பார்க்க போற ஆசனம் வந்து சர்வங்காசனம். சர்வங்காசனம் எப்படி பண்றதுன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். சர்வங்காசனம் பண்ண போறோம். இப்ப நம்ம எப்படி இது கவுந்தரிச்சு படுத்தோமோ அடுத்தது வந்து மல்லாந்து படுத்து பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு பாருங்க, பார்ப்போம், கத்துக்கிறோம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து மல்லாந்து படுத்துக்கிறோம். மல்லாந்து படுத்து முதல்ல வந்து காலை வந்து மேல நேரா தூக்கிக்கோங்க. நேரா தூக்கிட்டு இந்த இடத்துல இருந்து இன்னமும் நம்ம வந்து கழுத்து பகுதி மட்டும்தான் வந்து கீழே இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தூக்க முடியுமோ தூக்குங்க. எடுத்தோடனே எல்லாரும் தூக்க முடியாது. உங்களோட கட்டை விரல வந்து உங்க கண்ணுக்கு நேரா இருந்து உங்க கட்டை விரல கட்டை விரல பாருங்க. இதை வந்து கையை வந்து நீங்க இங்க பின்னாடி பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி காலை பொறுமையா மடக்கி இயல்பு நிலைக்கு வருவோம். இதுல முக்கியமான இது வந்து நம்ம மூச்சு எப்படி விடுறதுதான். இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பண்ணும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த மூச்சு பயிற்சி வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்துடும். எடுத்தோடனே வந்து மூச்சை வந்து டம் கட்டி தான் பண்ணணும், அப்படியே மூச்சு இழுத்துக்கிட்டு அப்படியே கஷ்டப்பட்டுலாம் பண்ணணும் இல்லை. இதே இயல்பா மூச்சு அப்படியே விட்டுக்கொண்டே அப்படியே பொறுமையா இழுத்து பொறுமையா அது மாதிரி பண்ணாலே போதும். இதனால நமக்கு என்னென்ன நன்மைகள் வரும்னா, நம்ம இந்த மாதிரி இருக்கிறதுனால கல்லீரல் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து சரியாகும். இது முக்கியமா வந்து பெண்களுக்கு வந்து தைராய்டு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை வந்து அதிகமாகவோ கம்மியாகவோ எல்லாமே வந்து இது சீரா வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த ஆசனம் வந்து பயன்படுது. முக்கியமா கழுத்து பிரச்சனை, அதாவது வந்து இந்த கழுத்துல வந்து அந்த இந்த எலும்பு பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இந்த ஆசனம் பண்ணக்கூடாது. அப்படி உங்களுக்குன்னு யாராவது குரு, இந்த மாதிரி யோகா குரு யாராவது தெரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்களோட மேற்கோள் காட்டி இதை பண்ணி சின்ன சின்னதா பிராக்டிஸ் எடுத்து அவங்க கிட்ட கேட்டுன்னு பண்ணுங்க. அதுதான் நல்லது. அடுத்தது நம்ம பார்க்க போறது விபரீத கரணி ஆசனம். விபரீத கரணி ஆசனம் அது எப்படி பார்க்கணும் போறோம்னா, இப்ப நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா சர்வாங்காசனம், அதே தான். ஆனா வந்து இப்ப நம்ம கையில பிடிச்சி பண்ணோம் பார்த்தீங்களா, அதை பிடிக்காம பண்றது தான் விபரீத கரணி ஆசனம். அதை எப்படி பண்றதுன்னு பாருங்க. அதே தான். இது வந்து காலை மட்டும்தான் நம்ம தூக்க போறோம். மல்லாந்து படுத்துக்கிட்டு காலை வந்து இப்படி தூக்கணும் பார்த்தீங்களா, இப்படி தூக்கிட்டு இப்ப நம்ம இங்க கையை வச்சு பண்ணோம் வரும். அப்படியே வந்து
இது இப்போ பண்ண பார்த்தீங்களா, இப்போ பண்ணல இதுதான் வரும். கையை மட்டும் தான் வச்சு பண்ணணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சர்வங்காசனம் மாரி பண்ணோம்னா கையில இங்க பிடிச்சோம். இதை வந்து அப்படியே பண்ண போறோம். எப்படி பண்றேன்னு பாருங்க, பொறுமையா பண்றேன். கை வந்து இங்க தரையிலேயே தான் இருக்கணும். காலை வந்து பொறுமையா தூக்குங்க. இது பண்றது வந்து எடுத்தவொடனே பண்ணீங்கன்னா காலில் வந்து தசை பிரிப்பு வரும். முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா எடுத்தவொடனே பண்ணாதீங்க. கொஞ்சம் சின்ன சின்னதா பிராக்டிஸ் எடுத்து பண்ணுங்க. நானும் அப்படிதான் பண்ணேன். அப்படி பண்ணலன்னா ஒரு 2 தலைக்காணி வச்சுட்டு அந்த தலைக்காணி மூலியமா பண்ணுங்க. அப்படியே பண்ணலாம். நம்ம வந்து படுத்துக்கிறோம். நல்லா இருந்து படுத்து கையை வந்து தரையில வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டேஜா பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து காலை இப்படி தூக்குறோம், அடுத்தது வந்து முதுகு தூக்குறோம், அடுத்தது கழுத்து வரைக்கும் வந்துட்டு நேரா நம்ம கட்டை விரலை வந்து நம்ம பார்க்கணும். அதாவது காலோட கட்டை விரலை நம்ம பார்க்குறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாருங்க, ஃபர்ஸ்ட் பொறுமையா தான் பண்ணணும். மூச்சை வந்து பொறுமையா இயல்பு நிலையை இழுத்து விடுங்க. அடுத்தது முதுகு தூக்குங்க. பொதுவா நான் இதுல எதுவுமே வந்து இவ்வளவு நேரம் பண்ணணும் அவ்வளவு நேரம் பண்ணணும்னு சொல்லிட்டு டைமிங்லாம் நான் சொல்லலை. உங்களால எவ்வளவு நேரம் முடியுமோ பண்ணுங்க. ஒரு சில ஆசனங்கள் மட்டும் ரொம்ப நேரம் பண்ணக்கூடாது, அது மட்டும் நான் சொல்லுவேன். இதெல்லாம் வந்து ரொம்ப நேரம் பண்ணக்கூடாது, ஏன்னா அதுல நான் படிச்சது அதுதான் போட்டு இருந்தது. ரொம்ப நேரம் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன ஆசனங்களை மட்டும் ரொம்ப நேரம் பண்ணாதீங்க. இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு செகண்ட்ஸ் வச்சுக்கோங்களேன். ஒரு 10 எண்ற வரைக்கும் 20 எண்ற வரைக்கும் அந்த மாதிரி டைமிங் வச்சுன்னு பண்ணுங்க. இப்போ நம்ம பண்ண இந்த விபரீத கரணி ஆசனத்தால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னா, இப்போ நம்ம இந்த மாதிரி பண்றதால கழுத்துக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகறதுனால தைராய்டு சுரப்பி நல்லா வேலை செஞ்சு தைராய்டை வந்து அதிகமாகவும் கம்மியாக வைக்காம சீரா வச்சிருக்கோம். அடுத்தது வந்து கல்லீரல் பிரச்சனை, சிறுநீரக பிரச்சனை, இது எல்லாமே வந்து சரி செய்யும். மெயினா நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா இந்த சுவாச பிரச்சனையை வந்து கரெக்டா வச்சிருக்கோம். இந்த இருமல், காய்ச்சல், காச நோய் இருக்கவங்க எல்லாம் இதெல்லாம் பண்ணீங்கன்னா வந்து அவங்கள வந்து குணமடைய வைக்கும். இது ரொம்ப வந்து இந்த மார்பகுதிக்கு தான் இது வந்து ரொம்ப வேலை செய்யற ஒரு ஆசனமா இருக்கு. இந்த சளி பிரச்சனை, காச நோய் இருக்கிறவங்க எல்லாம் இதை ட்ரை பண்ணி பாருங்க. அவங்களுக்கு ரொம்ப நாள் கஷ்டமா இருந்துச்சு, இது சரியே ஆகலைன்னா இந்த ஆசனம் பண்ணி பார்த்தீங்கன்னா சீரா வச்சிருக்க உதவும். நீங்க வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை மோட்டிவேஷனா வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோவில் பார்ப்போம். வரட்டா?